ஜெம் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். புத்தி உள்ள ஸ்திரீ, அதற்கான ஒரு வேத வசனம் நீதிமொழிகள் 14:1. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி அல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். புத்தி இருக்கிற ஸ்திரீ தான் தன்னுடைய வீட்டை கட்டுறாங்க. புத்தி இல்லாத பெண்கள் தன்னுடைய குடும்பத்தை இடிச்சு போடுறாங்கன்னு சொல்லி நான் சொல்ல இங்க வேதாகமத்துல எழுதியிருக்கு. அப்போ புத்தி என்று நம்ம சொல்லப்படுகிறதுக்கு அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, புத்தினா இந்த உலக பிரகாரமாக நல்லா படிச்சவங்க பாருங்க குடும்பத்தை நல்லா வாழ வச்சிடறேன்னு சொல்லி பாக்குறோமா? நிறைய படிச்சிருக்காங்க, ஆனா ஒரு குடும்பத்தை எப்படி கட்டணும்னு சொல்லி தெரியல. வேதம் சொல்லுகிற புத்தி என்பது அன்பு. உலக பிரகாரமா நிறைய நம்ம படிச்சிருக்கலாம், ஆனா வேதத்தினுடைய அறிவா நம்ம பார்க்கும் பொழுது அன்பு தாங்க புத்தி. ஒரு பெண் தான் குடும்பத்தை கட்டணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு கணவன் பாருங்க என்னதான் சம்பாதிச்சுக்கிட்டு வந்தாலும் அந்த சம்பளத்தை பாருங்க தேவையில்லாம செலவழிக்கிறதும், தேவையில்லாம அத குடும்பத்தை ஒன்றுமில்லாம ஆக்குறதும், அந்த குடும்பத்தை ஒன்றுமில்லாம ஆக்குறதும், அந்த குடும்பத்தை வளர்ச்சியடைய செய்கிறதும் யார்கிட்ட இருக்குன்னா பெண்கள் இடத்துல தாங்க இருக்கு. அந்த காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா 5-6 குழந்தைங்க பெத்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு பெண்கள் அந்த குடும்பத்தை எப்படியெல்லாம் நடத்தியிருக்க முடியும் பாருங்க. இப்ப இருக்கிற சம்பளம் எல்லாம் அப்ப இல்லைங்க. எந்த வேலைக்கு போனாலுமே சம்பளம்ன்றது கொஞ்சம்தான். ஆனா அந்த காலத்துல நிறைய குழந்தைங்களை பெத்துக்கிட்டு எப்படி வளர்த்தாங்கன்னா, கொஞ்சம் சம்பளமா இருந்தாலும் புத்தியோடு அன்போடு அதை பகிர்ந்து கொடுத்து சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஒரு பெண்கள் பாருங்க வேதத்துல பார்க்கும் பொழுது ஒரு பெண் குடும்பத்தை கட்டுறா. ஒரு பெண் பாருங்க மணல் மேல தன்னுடைய வீட்டை கட்டி அது அஸ்திபாரம் இல்லாமல் இடித்து போடுகிறாள்னு சொல்லி வருகிறது. அப்ப நம்ம புத்தியா இருக்கிற பெண்கள் என்ன செய்யணும்னா அன்பால குடும்பத்தை கட்டணும். அன்பு தாங்க எல்லாத்துக்கும் பாருங்க ஒரு உதாரணமா இருக்கிறது. அன்பு தான் அழியாததா இருக்கு. எபேசியர் பகுதியை வாசித்து கொண்டே வந்தேன். முழுவதுமாக பாருங்க அன்பை குறித்து இருக்கிறது. அன்புதான் சகலத்தையும் சகிக்கும். அன்பு திரளான பாவங்களை மூடுகிறது. ஒரு பெண்ணுக்கு என்ன இருக்கணும்னு சொன்னா அன்பு இருக்கணும். அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்ககிட்ட எல்லாம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், கார் இருக்கலாம், பங்களா இருக்கலாம். ஆனா இங்க வேதாகம அடிப்படையில ஒரு பெண்களுக்கு, ஒவ்வொரு பெண்களுக்குமே அன்பு என்பது நிச்சயமாக இருக்கணுங்க. அப்பதான் தன்னுடைய கணவராகட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், தன்னிடத்துல வேலை செய்கிற நபரா இருக்கட்டும், அவர்களை கட்டி அவருடைய அன்பின் கயிர்களால் கட்டி பாருங்க அவங்களிடத்துல எங்கேயுமே போகாத வண்ணமாக அவங்க வச்சுக்கொள்ள முடியும். அன்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நிச்சயமாகவே அங்க வாழ பிடிக்காது. ஆனா இன்னைய காலகட்டத்துல பார்க்கும் பொழுது சில பேர் அன்பாக இருக்கிறதுனாலே ஏமாந்து போறாங்க. அன்பை நினைச்சு நினைச்சு என்ன பண்றாங்கன்னா அன்பு கிடைக்கும்னு சொல்லி ஏமாந்து போகிறது ஒரு விதம். ஆனா வேதம் சொல்லுகிற அன்பு புத்தி. தேவன் சொல்லுகிறார், நீ அன்பை வச்சு உன்னுடைய கணவனை கட்டிக்கொள், உன்னுடைய பிள்ளைகளை எங்கும் போகாம கட்டிக்கொள், உன் குடும்பத்தை கட்டிக்கொள் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்க அன்பாலதான் பாருங்க இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சாதிக்கக்கூடிய ஒரே ஆயுதம் அன்புதான். இயேசு கிறிஸ்துவும் அப்படிதாங்க இந்த உலகத்துக்கு வரும் பொழுது ஜனங்க பாவம் பண்ணிட்டாங்க, விழுந்துட்டாங்க பாவத்துல. உடனே அவர் பாருங்க சவுக்கை எடுத்து 4 அறை விட்டு நீ இதெல்லாம் பண்ணிட்ட அப்படின்னு அவர் சொல்றதுக்காக வரல. தேவன் பாருங்க ஹீரோவா இறங்கி வராரு. இறங்கி அவர் அன்பை காமிக்கிறாரு. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பும் சரி, போகிற வரைக்கும் சரி, கடைசி வரைக்கும் அவருடைய அன்பு வெளிப்பட்டு கொண்டே தாங்க இருந்துச்சு. நம்ம வாழ்ற வாழ்க்கையில பிறந்த நாள் முதல் உங்க வாழ்க்கையில முடிவு வரைக்கும் அன்பை மட்டுமே செலுத்துங்க. உங்களுக்கு யாருன்னா தீமை செய்யறாங்களா, அன்பு செலுத்துங்க. மறுபடியும் ஒருவேளை நான் அன்பு செலுத்துறதுனால அவங்க என்ன கேவலமா நினைக்கிறாங்கங்க, நான் அன்பாதான் இருக்கேன், என்கிட்ட யாருமே அன்பா இல்லைன்னு சொல்றீங்களா? நிச்சயமாக கர்த்தர் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறார். அவருக்காக நான் மற்றவரிடத்துல அன்பு செலுத்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. சில வேளைகள்ல பாருங்க நம்ம கூட இருக்கிற நண்பர்களாகட்டும், உறவுகளாகட்டும், நாம காட்டுற அன்பை கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்க அப்படிதான். ஆனா அதற்காக நீங்க அன்பு செலுத்துறதை என்னைக்கும் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது.
ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். உங்க வீடு நல்லா இருக்கணும்னு சொன்னா, ஒரு பெண் நினைத்தா இந்த உலகத்துல எல்லாம் நடக்கும்னு சொல்லி, குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லி ஏன் சொல்றாங்க? ஏன்னா பெண்கள் கையில தான் இருக்கு. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. தன்னுடைய கைகளினாலே இடித்து போடுகிறாள். கையினால்னா ஒரு பெரிய பில்டிங்கை எடுத்து அவ இடிச்சு போடுறதா கிடையாது. பொறுப்பு தேவன் பெண்களுடைய கையில கொடுத்திருக்காரு. உங்க கையில தான் பொறுப்பு இருக்கு. நீங்க அதை கட்டுனாலும் சரி, இடிச்சாலும் சரி, பெண்களே இது உங்ககிட்ட கொடுத்த பொறுப்புன்னு சொல்லி தேவன் நம்ம கிட்ட தாங்க கொடுத்திருக்காரு. அந்த பொறுப்பை நம்ம செய்ய கடவுளுடைய உதவியை நாடணும். அவர் என்ன சொல்லியிருக்கார் வேதத்துல அப்படிங்கிறத நம்ம வாசித்து பார்க்கணும். அதன் பிரகாரமாக நடக்க தேவன் நமக்கு உதவி செய்வார்னு சொல்லி நம்ம நம்பணும். அப்பதான் பாருங்க இந்த வாழ்க்கைய சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா மாத்த முடியும். அதற்காக ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, புத்தி உள்ள ஸ்திரீயை குறித்து நாங்கள் பார்த்தோம். புத்தி என்றால் நாங்க நல்லா படிச்சிருக்கோம், எங்களுக்கு எல்லாமே தெரியும், நாங்க நல்லா குடும்பத்தை நடத்துவோம், எனக்கு கணக்கு தெரியும், யாருக்கு எப்படியெல்லாம் பண்ணணும்னு தெரியும் அப்படின்றதுக்காக எங்களுக்கு ஆண்டவரே அந்த வார்த்தையை நீங்க சொல்லப்பா. புத்தி உள்ள ஸ்திரீ என்றால் அன்புள்ள ஸ்திரீதான் தன்னுடைய வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத அன்பில்லாத ஸ்திரீயோ அந்த வீட்டை கலைத்து இடித்து போடுகிறாள் என்று சொன்னீங்கப்பா. ஒருவேளை நாங்கெல்லாம் அன்பு காமிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், மற்றவங்க அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மையில இல்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் என் சகோதர சகோதரிகளை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அந்த அன்பு கிடைக்க அவர்களுக்கு உதவி செய்யுங்க. கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே நீர் சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தின் அன்பு இவர்களுக்கு பிரதிபலிப்பாக இருக்கிறது ராஜா. இவர்களுக்கு அந்த அன்பை விளங்க பண்ணும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.